நான் ஒரு முட்டாள் மேக்னா, வடிகட்டின முட்டாள். அதனாலதான் இந்த நிலைமையில உன் முன்னாடி நிக்கிறேன். ஏதோ கோவத்துல புரிஞ்சுக்காம போயிட்டா, நமக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக வருவேன்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தேடி உனக்காக உன்னை தேடி கிளம்பி வந்தேன் பாரு. நான் வடிகட்டின முட்டாள் தானே சந்தோஷ். என் பேரை கூட நீ சொல்லாத. என் மேல வருத்தம் இருந்தாலும் குழந்தைய பார்த்து உன் மனசு மாறும் நம்பின. ஆனா நீ பூஜாவோட உயிரை பணயமா வச்ச உன் கல்யாணத்தை நடத்திக்க பிளான் பண்ணிட்டல. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. என்னது? பூஜா உயிரை பணைய வச்சனா? நானா? என்ன சொல்ற சந்தோஷ்? எனக்கு ஒன்றும் புரியல. புரியாது, உனக்கு எதுவுமே புரியாது. பணமும் போதையும் சுதந்திரமா வாழணுன்ற ஐடியாட்டிக் கான்செப்டும் உன் கண்ண இல்ல உன் அறிவை எல்லாத்தையும் மறைச்சிருக்கே. உனக்கு எப்படி புரியும்? நீ எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரியா இருந்தா பெத்த குழந்தையவே அந்த அஸ்வினை வச்சு கடத்த சொல்லியிருப்ப. கடத்தினது மட்டும் இல்லாம எந்த மருந்து இல்லைன்னா பூஜாவோட உயிருக்கு ஆபத்து வருமோ அந்த மருந்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண திட்டம் போட்டிருப்ப நீ. வாட்? பூஜாவோட மருந்த நானா? நோ சந்தோஷ், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யல. என்ன நம்பு. ஏய், உன் மேல இருந்த நம்பிக்கை சுக்கு நூறாகி 12 மணி நேரம் ஆச்சு. போ, நானும் பூஜாவும் மலேசியாக்கு திரும்ப போறோம். உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கும் தேவையில்லை, என் பொண்ணுக்கும் தேவையில்லை. சந்தோஷ். ஏய், அங்கே நின்ற பக்கத்துல வர்றத. உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. என்னால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பூஜாவுக்கு அல்சைமர் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னையும் இங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவா. இங்க பார், இதுக்கப்புறம் எங்க லைஃப்ல எப்பயுமே உன்னை பாத்திரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை மட்டுமாவது தயவு செஞ்சு நிறைவேத்துற. எந்த சூழ்நிலையிலையும் என் மூஞ்சில நீ முழிக்காத. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியா யாருனாலும் இருக்கவே முடியாது. சந்தோஷமா இரு. வாமா.